குழு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பெருவெள்ளத்தை ஒழிக்கிறதுக்கான வேலையை நம்ம செஞ்சோம். சென்னையில் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் பாலாஜி ஸ்ரீ பாலாஜி கியர் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் கியர் ஸ்ரீ பாலாஜி கண்ட்ரோல் அண்ட் கியர் கம்பெனி லிமிடெட். சரியா, அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் ஒன்று. அடுத்தது இங்கே மரக்காணத்துக்கு பக்கத்தில் கடப்பாக்கம் மக்காப்பள்ளி வாசலில் ஒரு ஏக்கரில் நீரை வெள்ளம் 40 நாள் 50 நாளைக்கு தண்ணி நிற்கிற இடத்துல தண்ணீர் இல்லாமல் பண்ணி காட்டுறோன்னு காட்டி 4 பக்கமும் வரப்பு உயர்த்தி போட்டிருக்கோம். அதில் நடுவில் பேஞ்ச தண்ணி வெளியிலேருந்து தண்ணி உள்ளே வராமலும் உள்ளே இருக்கிற தண்ணி வெளியில் போகாமலும் மழை நீரை முழுசாக நிறுத்தி அந்த நீர் பூரா உறிஞ்சி உள்ளே போச்சு. அப்போது தண்ணி நிற்கும் போது நிறையா கன்று நல்லா தான் இருந்தது உயிரோட. இப்போ தண்ணி வடிஞ்ச பிறகு செத்து போச்சு. ஏன்னா அந்த வேர்களுக்கு போதுமான அளவு சுவாசித்தல் இல்லாமல் மிக மென்மையாக செத்துக்கிட்டு இருக்குது. குருத்தில் கொஞ்சோண்டு ஈரம் இருக்குது. இது தேர்மாங்கிறது சந்தேகம்தான். சரியா, அப்போ பார்க்கும்போது நிறைய கன்று உயிரோடு தான் இருந்தது. தண்ணி நிற்கும்போது கூட இன்னமும் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வேரை சுவாசிக்க வைக்கணும்ல, தண்ணீர் மடிஞ்ச உடனே அந்த மண்ணை எடுக்காமல் வச்சுருக்கிறாங்க. இதுதான் நம்ம சொல்கிறது ஆள் இல்லாத படை அறப்படை. சரியா, அந்த மாதிரி தான் பார்க்காத இதுக்கு மாற்று உரையும் இல்லை மாற்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இது சரியாக பண்ணியிருக்கணும். சரியாக பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய செத்துருக்கு. எல்லாமே செத்துச்சுன்னு சொல்ல முடியாது. நிறைய கன்று உயிரோடு தான் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம போர்க்கால அடிப்படையில், ஏன்னா ஐசியூவில் இருக்கிற மாதிரி எல்லா இடத்தையும் விட இதில் தண்ணி வெளியில் போகாமலே நின்றுது. அதையும் நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். சரியான முறையில் அது பாருங்கள், இதெல்லாம் முன்னவே எடுத்துருக்கலாம். எடுக்கலை. தண்ணி வருதுங்கிற காரணத்தை காட்டி அப்படியே சும்மா வச்சுட்டாங்க. வெப்பாத்தி குழியை உடனடியாக திறக்கணும், தண்ணி வடிஞ்ச வினாடிலாம் நம்ம சொன்னோம். ஏன்னா நிறைய கன்றுகள் உயிரோடு இருக்குது. அப்படி இருந்தும் ஒரு 2 3 4 5 6 7 8 ஒரு 10 தென்னம்பிள்ளை பக்கம் ஒரு 40-50 தென்னம்பிள்ளையில் ஒரு 10 தென்னம்பிள்ளை பக்கம் குத்து உயிரும் கொலை உயிருமா இருக்குது. இதெல்லாம் தப்பிச்சிடும். சரியா, தப்பிச்சிடும்னு நம்ம நம்புகிறோம். மற்றபடி கொய்யா கன்று மற்ற கன்றுலாம் இருக்குது, தப்பிச்சு தான் வந்திருக்குது. இதில் என்னாச்சு, சில ரொம்ப சின்னதாக இருந்து பாருங்கள் துளிர் விட்டு, அதெல்லாம் செத்து போகிற கண்டிஷனில். ஏன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இந்த மேடு இதை திறந்து விட்டுருந்தா கொஞ்சம் மண்ணில் காற்றோட்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை பண்ணலை. ஏன்னா தண்ணி நிற்கும் போது நம்ம எடுத்த ஒரு வீடியோ நண்பர்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதை அப்படியே அந்த தண்ணியை இந்த இடத்துல ஏன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியில் போகாமல் வச்சுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த குருத்தெல்லாம் பாருங்கள் பச்சை இருந்தும் காய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வேர் பகுதியில் அதுக்கு அந்த புழுக்கம் இல்லாத சூழல், சுவாசிக்கிற தன்மை இல்லாமல் போயிடுச்சு. சரியா, இதை என்ன செஞ்சுருக்கணும், இதை பாருங்கள், இவ்வளோ தூரம் காஞ்சிருக்கு, இவ்வளோ புல் முளைச்சிருக்கு. இவ்வளோ புல் முளைச்சப்போ தரக்காயிற அளவுக்குன்னா உடனடியாக அந்த குழியை திறந்துருக்கணுமா இல்லையா? செய்யலை. இதுதான் காரணம்னு நம்ம சொல்ல வரல. ஆனாலும் அதை செஞ்சுருந்தால் இதுக்கு வாய்ப்பு அதிகம். கடைசி நிமிஷத்தில் கூட அதை நம்ம காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ அதை பாருங்கள், இந்த தென்னம்பிள்ளையெல்லாம் குருத்தோடு நல்லா தான் இருக்குது. சரியா, உண்மையையும் சரியாக சொல்லணும், நடந்திருக்கிற நிகழ்வுகளையும் சரியாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான நோக்கம்தான். ஏன்னா பொய் சொல்லி யாரையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறதும், உண்மையை பொய்யாக மறைச்சும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துலேயும் நம்ம இருக்கோம். ஏன்னா எதையும் பொய் சொல்லிலாம் யாரையும் காப்பாற்றவும் முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தண்ணியெல்லாம் பாருங்கள், இந்த தண்டுலாம் உயிரோடு இருக்குது. பக்கத்துலேயும் வெப்பாத்தி குடி இருக்குது. இது மேட்டில் இருக்குது. இதை நல்லா திறந்து விட்டுருந்தா இந்த நீர் சரசரன்னு அந்த குழியை நோக்கி நகரும். சரிதானே, அதோ இருக்குது குழி. அதை திறக்கவே இல்லை, மண்ணை எடுக்கவே இல்லை, அப்படியே அடைச்சபடியாக இருக்குது. இப்போ அடிப்பக்கத்தில் இருக்கிற வெப்பம் வெளியேற வழியே இல்லை. தண்ணீர் என்ன செய்யும், வெப்பத்தை மறைச்சிக்கும். தண்ணீர் இல்லாமல் ஒரு அடுப்பில் தீயை போட்டு வச்சிங்கன்னா தீ வேகமாக வெளில போகும். தண்ணீரை நிறையா தேக்கி வச்சிங்கன்னா என்ன செய்யும், தண்ணீரை சூடாக்கி ஆவியாக்கிட்டு தான் வெளியில் போகணும். இது பாருங்கள், நல்ல பசுமையான தண்டாக இருக்குது. நல்ல பசுமையாக இருக்குது தண்டு. ஆனால் என்ன செய்கிறது, குழியை பக்கத்தில் உள்ள வெப்பாத்தி குழியை திறக்கவே இல்லை. இதோ பாருங்கள், செத்துக்கிட்டு இருக்குது. தண்டு உயிரோடு இருக்குது. இன்னும் முன்னாடியே திறந்துருக்கணும். இதோ ஒரு வெப்பாத்தி குழி இருக்குது, திறக்கவே இல்லை. இதோ பாருங்கள், இந்த தண்டுலாம் என்ன ஆகுது, இருந்து பார்த்துட்டு தானே செத்து போகலாங்கிற முடிவுக்கு வருது. ஏன்னா அடியில் அந்த கொதிப்பு தாங்க முடியல அதால். சரியா, இதுமாதிரி ஒரு 10 கன்றுக்கு மேலே ஒரு 40-50 தென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 10 கன்று போல் இதில் செத்து போகிற இடத்த நோக்கி வந்திருக்கு. ஏற்கனவே நிறையா செத்து இருந்தது போன வருஷத்தில். அதையும் தாண்டி தப்பிச்சு வெளியே வந்ததில் எவ்வளோ செத்துருக்கு, வெளியிலையும் செத்துருக்குது நிறையா. அதை பற்றி பேச்சு இல்லை. நம்ம சோதனைக்காக எடுத்த இடத்துல சரியாக செய்யலைன்னா
90% கிணத்த 99% கிணத்தை தாண்டினவங்க கூட கிணத்து உள்ளே தான் இருப்பான். அதனால் இதை காப்பாற்றுறதுக்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் நம்ம கொஞ்சம் கூட காலதாமதம் இல்லாமல் போர்க்கால அடிப்படையில் செஞ்சுருக்கணும். இவ்வளோ புல் முளைச்சி பச்சையாக வந்திருக்குது. இவ்வளோ புல் முளைச்சிருக்குன்னா தண்ணி உறிஞ்சி தர காஞ்ச பிறகு தான் வந்திருக்குது. உடனடியாக வெப்பாத்தி குழியை திறக்கணுமா இல்லையா? திறக்கவில்லை. இது ஒரு பின்னடைவாக நான் நினைக்கிறேன். ஒருவேளை திறந்திருந்தாலும் கூட செத்து போகுமா என்னங்கிறத சோதனிச்சு பார்த்த பிறகு தான் சொல்ல முடியும். இதை பாருங்க, இதுவும் 4-5 இலையோடு இருக்கிற தென்னம்பிள்ளை தான். ஆனால் இது உயிரோடு இருக்குது. இங்கேயும் வெப்பாத்தி குடி திறக்கலை. ஆனாலும் இதுக்கு இப்போ தாக்கு பிடிக்கும் திறன் இருந்திருக்குது. அதனால் இது பத்திரமா வருது. இந்த கண்ணெல்லாம் கூட தண்ணியில் தான் நின்றுது. நல்லா தான் வருது. இதை பாருங்கள் இந்த தென்னையெல்லாம். அதனால் நம்ம ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி செஞ்சும் பழக்கம் இல்லை. என்ன செஞ்சுருக்கோன்னா, இந்த தோட்டத்தை விட்டு தண்ணி வெளியில் போகாமல் பார்த்துக்கிட்டோம். வெளியிலேருந்து தண்ணி உள்ளே வராமல் பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த தோட்டத்தை நீர் உறிஞ்சிற அமைப்பாக மாற்றுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கான வேலையை காலதாமதம் இல்லாமல் செய்யணும். எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த குழியெல்லாம் திறந்துருக்கணும். திறக்கவே இல்லை. அந்த குழியெல்லாம் அப்படியே இருக்குது. இதை பாருங்க, இதை சரியாக எடுத்துருக்கணும். எடுத்துருந்தாங்கன்னா பாருங்கள், இந்த தென்னம்பிள்ளை ஓரமாக இருக்குது இந்த குழி. இதை திறந்துருந்தால் வேகமாக அந்த வேருக்கு காற்றோட்டம் கிடைக்கும், சுவாசிக்கும், வெயிலை வாங்கும். முதல்ல அது வேரல் பகுதியில் இருந்த அந்த மரத்து பண்ணும் தன்மை கிட்டத்தட்ட எல்லாம் இந்த பக்கத்து தோட்டத்தை எல்லாம் விட, பக்கத்து தோட்டத்துலேயும் கொய்யா கண்ணெலாம் வாடி இருக்குது, சப்போட்டா கண்ணெலாம் செத்து போயிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேருந்து தென்னம்பிள்ளையும் செத்து போயிருக்குது பாருங்கள் உள்ளே. அதை பாருங்கள், அது தெரியும்னு நினைக்கிறேன். தூரத்தில் தெரியறது தென்னம்பிள்ளை, சரிங்களா? அதுக்கு அந்த பக்கமும் 2-3 தென்னம்பிள்ளை செத்துருக்கு. இது உள்ளேயும் தென்னம்பிள்ளை செத்துருக்குது. அதே பாருங்கள், சப்போட்டா கண்ணெலாம் செத்துருக்குது. அது உள்ள தென்னம்பிள்ளை உயிரோடையும் இருக்குது. இலையெல்லாம் பாருங்கள் கருத்து போய் நிற்கும். அதுக்கு அந்தாண்ட செத்துருக்குது. அதுவும் தூரத்தில் கொய்யா செத்துருக்குது. நிறையா கொய்யா குத்து உயிரும் கொலை உயிருமா நிற்கிது. ஆனாலும் நம்ம சோதனைக்கு எடுத்துக்கிட்ட இடத்துல என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். சரியா? இதை சரியாக செய்ய பழகணும். எந்த வேலையும் 99% கிணத்தை தாண்டி இருந்தாலும் அவன் கிணத்துக்குள்ளே தான் கிடப்பான் அப்படிங்கிறது தான் உண்மையான கணக்கு. சரியா? இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும் நண்பர்கள். தயவு செஞ்சு யாரும் சோதனை முயற்சியில் இறங்கும்போது எந்த இடத்துலையும் தோற்று போயிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா அந்த முறையே தப்புன்னு சொல்லிவிடுவாங்க எல்லோரும். அந்த முறையே தொடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக நடவடிக்கை எடுக்கிற ஒருத்தன் இரவு பகலாக விழித்தலோடு இருந்து என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு தயங்கவே கூடாது. நான் என்ன சொல்லியிருந்தேன், நடு மையத்திலேருந்து மண்ணை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஆழத்துக்கு கீழே வரைக்கும் தண்ணி போயிட்டு இந்நேரம் இந்த குழியை எடுத்திருந்தா இந்த மேல் பகுதி வேகமாக காய ஆரம்பிச்சிருக்கும். அந்த தென்னையோட வேருக்கு நிச்சயமாக இந்த காஞ்ச இடத்துலேருந்து ஈரம் நகர்ந்து இந்த குழியை நோக்கி வந்திருக்கும், வெற்றிடத்தை நோக்கி. அந்த பகுதியில் முதல்ல குளிர்ச்சி வந்திருக்கும், அந்த தென்னைக்கு உயிர் வந்திருக்கும். இவ்வளோ தூரம் கடந்த பிறகும் தரையை மூடி வச்சதால் அந்த புழுக்கம் இதை கண்டிப்பாக தாக்கியிருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக தண்ணி நின்றுது. தண்ணீர் வடிஞ்சு மேலே தரையை சுடும்போது அது உள்ள அந்த வேறு பகுதிக்கு போதுமான அளவு குளிர்ச்சி கிடைக்காம அந்த அதீதமான புழுக்கம் தண்ணி நின்ன பிறகு அப்படியே வேர் அழுக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் நல்ல பசுமையாக இருந்தது இந்த தண்ணியெல்லாம். தண்ணி நிற்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுத்தமான தண்ணீர் குடிச்சு கூட பார்த்தோம். அவ்வளோ சுத்தமான தண்ணீர் தான் இது உள்ளே நின்றுது. அவ்வளோ தெளிவாக தண்ணியில் இருந்தது. தண்ணீர் வடிஞ்ச பிறகு பூமியின் உள்ளிருந்து வருகின்ற வெப்பம், அதாவது சோத்து பானையில் தண்ணி இருக்கும்போது அரிசி வந்துக்கிட்டு இருக்கும். தண்ணி சுத்தமாக உறிஞ்சின பிறகு வெறும் சோறாக மாறின பிறகு தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்? காந்த ஆரம்பிச்சிடும் சோறு. அப்படி தானே செய்யும்? அப்படி தானே ஐயா செய்யும்? ஐயா, சோத்து பானையில் அரிசியை வச்சு தண்ணியை வச்சு எரிக்கிறோம். சோறு வெந்து போகுது. சோறு வெந்த பிறகு தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போது வெறும் சோறாக மட்டும்தான் இருக்குது, தண்ணியே இல்லை. இப்போயும் தொடர்ந்து எரிச்சிக்கிட்டே இருக்கீங்க. அந்த வெப்பம் என்ன செய்யும்? இப்போ அரிசியை சோத்தை காந்த வச்சிரும். அந்த மாதிரி நீர் இருக்கும்போது பிரச்சனை இல்லாமல் இருந்தது இந்த தென்னையெல்லாம். நீர் வடிஞ்சு வெறும் மண்ணும் வெறும் அந்த ஈரமாக இருக்கும்போது அந்த வேறு பகுதியில் தொடர்ந்து வெப்பம் தாக்கும்போது இந்த மண் கண்டத்தில் வேறு பகுதியில் அதீதமான புழுக்கம் வந்திருக்கும். அப்படியே என்ன செய்யுது? அப்படியே இந்த இலையெல்லாம் கருக்குது. அந்த நேரத்தில் இந்த வெப்பாத்தி குழியை எந்த வினாடி தண்ணி குறையுதோ அந்த வினாடியிலேருந்து ஒவ்வொரு குழியும் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இவ்வளோ ஆழம் இப்போ எடுத்துருக்கிறாரு. இதை பாருங்க, இவ்வளோ ஆழம் இப்படி எடுத்துருக்கிறாரு. இவ்வளோ ஆழத்துக்கு கீழே போயிட்டு தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி குறைய இந்த குழியை சுத்தம் பண்ணி இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். உடச்சிக்கிட்டு கூட விழலாம். இருந்தாலும் அந்த குழியை 2 அடி அகலத்துக்கு மட்டும், இவ்வளோ ஆழத்துக்கு வேணாங்கன்னு, தண்ணி தெரியறதுக்கும் கொஞ்சம் மேலே மட்டுமே எடுங்க. தண்ணி தெரிகிற அளவுக்கு எடுக்க வேண்டாம். கொஞ்சம் அதான் இல்லை, அந்த அளவுக்கு மேலே எடுத்தால் தண்ணி ஊறாத இடத்துல நிறுத்தலாம். ஒரு அடி மட்டும் எடுங்க, தண்ணி ஊறுதான்னு பார்க்கலாம்.
இதை சரியாக புரிஞ்சுக்கணும் நண்பர்கள். தொடர்ந்து பதிவுகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி தேதி 17/2/2025. மரக்காணம் கடப்பாக்கத்துக்கு பக்கத்தில் மக்காப்பள்ளி வாசல் திரு முகமது அலி ஐயாவோட இடம். நன்றி, வணக்கம். இது வெள்ளம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கை. சரிங்களா? நன்றி, வணக்கம். இதில் வந்து ஒரு அடி 1.5 அடி மட்டும் எடுங்க கண்ணு, அவ்வளோ ஆழம் எடுக்க வேணாம். அப்படியே எடுத்து வெளியில் போடுங்க நாலா பக்கமும். போகிறோம், அப்படியே எடுத்து வெளில போடுங்க. அந்த லூஸாக இதை மட்டும் போடுங்க, சைடில் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் எடுக்க வேண்டாம், அப்படியே எடுத்து வெளில போட்டு வேலை வாங்க. தண்ணி ஊறுதான்னு பார்க்கலாம். அப்படியே அதை அலசி விட்டு எடுத்து போகிற மாதிரி, அவ்வளோதான். அப்படியே நிறுத்துங்க பார்க்கலாம், தண்ணி இதில் ஊறி வருதான்னு பார்க்கலாம். அப்படியே போங்க. தொடர் பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.